உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நாம் கர்த்தரை துதித்தோம், ஆராதித்தோம். இப்பொழுது தேவ செய்தியை கேட்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? எல்லாரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பாஸ்டர் சாமுவேல் ஐயா அவர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கரங்களை தட்டி தேவதாசரை வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். நல்லவரா இல்லையா? சத்தமே காணோம். ஹல்லேலூயா. வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1 வசனம். 1 பேதுரு 1 வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பரிசுத்தத்தை பற்றி நான் சொல்லி தந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? பரிசுத்தம்னா என்ன, ஆண்டவர் சொல்கிற பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லி தந்தேன். ஒரு வெள்ளிக்கிழமை, அதை போன மாதம் இல்லை இந்த மாதம் தொடக்கத்தில் வெள்ளிக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் சர்வீஸில் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அதை நாம் பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாதுன்னு சொல்லி தந்தேன். அல்லேலூயா. இந்த வாரம் நம்ம பார்க்க பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்கீங்க? பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். பரிசுத்தமாக இருக்கீங்களா இல்லையா? எல்லாம் அழகாக சீரியஸாக பைபிளை தேடுறீங்க, இது எங்கடா இருக்குன்னு. அப்படி தானே? நான் கேட்குறது எத்தனை பேருக்கு கேட்டுது? பரிசுத்தராக இருக்கீங்களா இல்லையா? பரிசுத்தம்னா என்ன சொல்லுங்கள். என்ன கேட்டு என்ன? அப்படிதானே. பரிசுத்தம்னா என்ன? இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். பரிசுத்தர் அவர் எப்படி? ஆண்டவர் எப்படி? அவர் தன்னில் தானே சம்பூர்ணமுடைய தேவன். அவர் பிரிந்து உயர்ந்து தனித்திருக்கிறார். உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே வரணும். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் வரணும். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், நான் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். தேவ பிள்ளைகளாய் சபையில் பெந்தேகோஸ்தே சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் ஏன்னா வேதம் சொல்லுது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுந்து கொள்ளணும். அப்போ நம்ம பரிசுத்தமாய் அவரை தொழுது கொள்ளலைன்னா, அவரை ஆராதிக்கலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கணும்னா, தொழுது கொள்ளணும்னா பரிசுத்தமாய் தொழுது கொள்ளணும். இல்லை எல்லா கூட்டத்தோடும் கூட்டம் ஆராதிச்சுட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவரை தொழுது கொள்ளணும்னா அவர் சொல்லுகிற பிரகாரம் தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு சொந்தமானவர்கள் தான் நாம். அல்லேலூயா. சரியா? அப்போ பாருங்கள், அவர் சொன்னார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர்களாக இருங்க. அப்போ அவரை மாதிரி நம்ம பரிசுத்தமாக முடியுமா? சொல்லுங்கள். ஆக முடியாது. ஆனால் இந்த உலகத்திலேருந்து பிரிந்து தேவனை சார்ந்து கொள்ளும்போது, தேவனை சார்ந்து கொள்ளணும் அப்படி தேவனை முழுமையாக நம்பி தேவனையே விசுவாசித்து தேவனோடு கூட இருக்கும்போது அவருடைய அந்த பரிசுத்தத்தினுடைய அந்த பலன், ஒரு பங்கை கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் அன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு, சூரிய வெளிச்சம் என்னது? சூரியன் தன்னிலே எரிந்து பிரகாசிக்கிறது. அது வெளிச்சம் அதிலே வெளி வருகிறது. சந்திரன் எப்படி? சூரியன்லேருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரகாசிக்கிறது. சூரிய வெளிச்சத்துக்கு பேர் என்னது? சோலார். சந்திர வெளிச்சத்துக்கு பேர் என்ன? லூனார். அல்ல இல்லையா? எப்படி சூரியனுடைய வெளிச்சத்தை சந்திரன் பெற்று பிரகாசிக்கிறதோ அது மாதிரி
இயேசப்பாவுடைய முகத்தின் வெளிச்சம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளிருந்து என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அல்லையா? அது மாதிரி தான் அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது, அவரையே நம்பும்போது, அவரையே பிடித்து கொள்ளும்போது, அவரு கூடயே இருக்கும்போது அவருடைய அந்த பரிசுத்தம் நமக்கும் வரும். அல்லையா? அவரை போல முழுவதும் நாம் பரிசுத்தமாய் மாறிவிடவே முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை கர்த்தர் அவருக்கேற்ற சாயலில் மாற்றி பரிசுத்தராய் மாற்றுவார். அல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்போ பெந்தெகோஸ்தே சபையில் அல்லது ஒரு கிறிஸ்துவ சபையில் வந்து நம்ம ஆராதிக்கிறோன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, அவரை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளணும். இப்போ எத்தனை பேர் பரிசுத்த அலங்காரத்தோடு வந்திருக்கிறோம்? நம்ம அலங்காரத்தோடு வந்திருக்கோம், அப்படி தானே? பரிசுத்த அலங்காரத்தோடு வரணும். அதுதான் தேவன் விரும்புகிறது. இப்போ இன்றைக்கு நாம் எல்லாரும் பரிசுத்தராய் மாறணும். எத்தனை பேருக்கு ஆசை பரிசுத்தராய் மாறணும்? அல்லேலூயா. ஆசை இருக்கா இல்லையா? உண்மையிலே எத்தனை பேருக்கு இப்படியே இருந்தால் போதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாம் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தராய் வாழணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை கூட, 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு, இதோ நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அப்ப நம்ம எல்லாம் யாரு? முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. மறந்து போகக்கூடாது. அவர் தெரிந்து கொள்ளாம ஒருத்தர் இந்த ஆலயத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. ஏனோ தானோ நாமளா நினைச்சும் வர முடியாது. அதுல பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவனையே அனுதினமும் சபையில் சேர்க்கிற கர்த்தர். இங்கே இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பத்தினால வரல, இது கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லை நான் தான் வந்தேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். உங்களை கர்த்தர் ரட்சிப்பார். உங்களை அவருடைய பரிசுத்த அலங்காரத்தினால் அலங்கரிப்பார். நீங்கள் ஒரு நாள் பரிசுத்த சந்ததியை அவருக்கு முன்பாக நிற்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அல்லேலூயா. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜா யாரு? நம்முடைய இயேசப்பா. அல்லேலூயா. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் எப்படி மாற்றுறாரா? ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ராஜாவுடைய ஆசாரியர்களாய், அவருடைய வேலைக்காரர்களாய், அவருடைய நாமத்தை சொல்லுகிறவர்களாய், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், அவருடைய ரட்சிப்பை பிரசித்தம் பண்ணுகிறவர்களாய், அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆத்துமாக்களாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவார். அல்லேலூயா. அதான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். அப்ப நீங்களும் நானும் யாரு? பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? ஏசப்பாக்கு சொந்தமா இல்லையா? சொந்தம் தானே. அப்ப அவருக்கு சொந்தம்னா அவர் விரும்புகிற இடத்துல நாம் இருக்கணும். அப்படி தானே? ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு சொந்தமானது எங்கே போனோம்? ஆனால் நம்ம எங்கே போதும்? மாமியார் வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு நம்ம சொன்னால் நான் ஏசப்பாக பிள்ளைன்னு சொல்லிடுவோம். வேதம் சொல்லுது நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். இப்போ என் பையன் இங்கே இருக்கிறான், அவன் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க. எனக்கு சொந்தமா ஏசப்பாக சொந்தமா? ஏசப்பாக சொந்தம். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம யாருக்கு சொந்தம்? அப்பா அம்மாவுக்கு சொந்தமா ஏசப்பாக சொந்தம்? கரெக்டாக சொல்லணும். கன்ஃபார்ம் தானே? அல்லேலூயா. கன்ஃபார்மா இல்லையா? அப்பா அம்மா பெற்று வளர்த்தாங்க இல்லையா? அம்மாவுடைய வயத்தில் தான் நம்ம இருந்தோம் கருவில். ஆனாலும் நம்ம யாருக்கு சொந்தம் இல்லை? அப்பா அம்மாவுக்கு சொந்தம் தான். ஆனால் யாருக்கு தான் சொந்தம்? ஏசப்பா.
புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரியல? கல்யாணம் கழிஞ்ச உடனே யாருக்கு சொந்தம்? இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அப்படி தானே? அது வரைக்கும் அந்த பிள்ளை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும், அப்படி தானே? அப்பா அம்மா சொல்கிற மாதிரி கேட்கும். கல்யாணம் கழிஞ்ச பிறகு அந்த பிள்ளை யார் சொல்கிற மாதிரி கேட்கும்? சொல்லுங்கள், யார் சொல்கிற மாதிரி கேட்கும்? நேற்றுக்கு வந்து புருஷன் சொல்கிறது தான் கேட்கும், அப்படி தானே? 25 வருஷம் பெற்று வளர்த்த அப்பா அம்மா சொன்னதையா கேட்கும்? கேட்காது. நேற்றுக்கு எங்கேருந்தோ வந்தான், அவன் யாருன்னே தெரியாது. அவன் எப்படிப்பட்டவன், அவன் குடும்பம் என்ன, கோத்திரம் என்ன, குலம் என்ன, அவன் எப்படி ஒன்றுமே தெரியாது. 25 வருஷம் பெற்று வளர்த்த அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு வளர்ந்த பிள்ளை, அதுவும் விலை கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல. அமைப்பெல்லாம் விலை கொடுத்து தான் வாங்குகிறோம், அப்படி தானே? எல்லோரும் புருஷனை விலை கொடுத்து தான் வாங்குகிறாங்க. அதனால தான் இப்போ யாரும் புருஷன் சொல்லவே கேட்கறதில்ல, எல்லாம் இவங்க சொல்கிறது, அல்ல இல்லையா? இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். 25 வருஷம் பெற்று வளர்த்தாலும் கல்யாணம் கழிஞ்சோடனே அந்த பிள்ளை யார் அந்த பிள்ளை யாரை சொல்கிறது கேட்குது? புருஷன் சொல்கிறது தான் கேட்குது, அப்படி தானே? அப்போ யாருக்கு சொந்தமாயிடுது? புருஷனுக்கு சொந்தமாயிடுது, அல்ல இல்லையா? நீங்களும் நானும் நம்ம அப்பா அம்மா பெற்று வளர்த்தாலும் யாருக்கு சொந்தம் இல்லை? அப்பா அம்மாவுக்கு சொந்தம் இல்லை. நம்மளை படிக்க வைக்கிற அண்ணன் தம்பிக்கு சொந்தம் இல்லை. நமக்கு உதவி செய்கிற யாருக்கு நம்ம என்ன இல்லை? சொந்தம் இல்லை. வேதம் சொல்லுது தமக்கு சொந்தமான, எப்படி சொல்லுது வேதம்? எப்படி சொல்லுது? பரிசுத்த அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் நானும் யாருக்கு சொந்தம்? ஏசப்பாக்கு சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் என்னவா இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும், எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலும் யாருக்கு சொந்தம்? ஏசப்பாக்கு சொந்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் யாருக்கு சொந்தம்? சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்லுங்க, நான் ஏசப்பாவுக்கு சொந்தம். வேதம் சொல்லுது, அல்லேலூயா. அப்போ வேதம் பொய் சொல்லாது. வேதம் சொல்லுது நீங்கள் நான் எல்லாருமே அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்போ அவருக்கு சொந்தமானவங்க எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஜாதியாக இருக்கணும். அப்போ நீங்களும் நானும் யார்? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நம்ம யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு கொடுக்கணும். அப்போ நல்லா தெரிஞ்சிடுங்க, நமக்குள்ள அந்த எண்ணம் வந்துட்டாலே இனி நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? சுயமாக இருக்க மாட்டோம், அவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துரும். அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள்ள இல்லைன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தமானவன்னு எனக்கு தெரியலைன்னா நான் எப்படி தான் இருப்பேன்? எனக்கு பிடிச்சது தான் செய்வேன், நான் விரும்புகிறபடி தான் நடப்பேன், எனக்கு எது நல்லதுன்னு செய்தோ அதை தான் செய்வேன். எப்போ எனக்கு தெரிய வருதோ நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, என் அப்பா அம்மாவுக்கு சொந்தமானவன் அல்ல, என் மனைவிக்கு சொந்தமானவன் அல்ல, என் கணவனுக்கு சொந்தமானவன் அல்ல, நான் யாருக்கு சொந்தம்? ஏசுப்பாக்கு சொந்தம்னு நம்ம தெரிய வந்ததுன்னா அதன் பிறகு நாம் என்ன செய்வோம்னா ஏசப்பாக்கு பிரியமானதை தான் செய்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க இங்கே இருக்கிறவங்க, நான் ஏசப்பாக்கு பிரியமானதை மாத்திரம்தான் செய்கிறேன்? கை வைத்திராதீங்க. கை வைத்தினா நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் மனசாட்சியை சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் ஏசப்பாக்கு பிரியமானதை மாத்திரம்தான் செய்கிறேன்? அல்லேலூயா. ஏசப்பா. அப்போது நான் சொந்தனா நான் என்னை யாருக்கு கொடுக்கணும்? ஏசப்பா கொடுக்கணும். அல்லேலூயா. நான் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன் கொடுக்க மாட்டேன்? நம்ம அவ்வளவு சொல்லுங்க, அவ்வளவு மோசம், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் இருக்கார், அவருக்கு தெரியும் என்னை பற்றி எல்லாம். எப்படி தான் இங்கே சேர்த்தாருன்னே தெரியல. இல்லையா? யார்ட்டையும் போய் விசாரிச்சுட்டாங்க மற்றவன் எப்படின்னு போகிற நீங்களும் ஏற்றிக்க மாட்டீங்க நம்மளை. இல்லையா? அவ்வளோ மோசம். நம்மளை கொடுக்க முடியுமா அவருக்கு? சொல்லுங்கள்.
யாராவது இங்கே ஒரு பிரச்சனை இல்லாத நல்லவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க. நல்ல வேளை ஏசப்பா நமக்கு தெய்வம் அல்ல இல்லையா? அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டார் அல்ல இல்லையா? கையில் தொட முடியாத நம்ம, வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராத நம்ம, நல்ல சிந்தனை இல்லாத நம்ம, நல்ல எண்ணம் இல்லாத நம்ம, அவருக்கு முன்பாக போக தகுதி இல்லாத நம்ம, அவர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார் அல்லேலூயா. இந்த ஏசப்பா தெய்வம் இல்லாமல் வேற ஏதாவது தெய்வம்னா என்ன செய்யாது நம்மளை? சொல்லுங்க. ஏற்றுக்கிடாது. அங்கெல்லாம் போய் பலி கொடுக்கணும்னா, இந்த பூஜை செய்யணும்னா பயங்கர ஆச்சாரமாக போகணும். இங்கே அப்படி இல்லை, முகம் கூட கழுவாண்டாம் வந்துடலாம் அல்ல இல்லையா? ஒரு வெள்ளை சட்டையை போட்டால் போதும், அப்படியே நம்ம டப்புன்னு எங்கே ஆயிடுவோம்? படு பயங்கர பரிசுத்தமாயிரும் அல்ல இல்லையா? இங்கேருந்து வெளியே போனோன்னு எப்படி ஆயிரும்? சொல்லுங்க, யோசிங்க. எதுக்குமே லாயக்கு இல்லாத என்ன, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்ன அவர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அல்லேலூயா. இது நமக்குடையது இல்லைங்க, இது அவருடைய கிருபை அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இன்னும் உயிரோடு இருந்து கஷ்டப்படுவனை காட்டிலும் செத்து போனவன் பாக்கியவான் அல்லேலூயா. அப்போ உயிரோடு இருக்கவனுக்கு என்னதான் பிரச்சனை? இன்னும் கஷ்டப்படணும், இன்னும் பாடுபடணும், இன்னும் பிரயாசப்படணும், இன்னும் ஓடணும், இன்னும் பொய் சொல்லணும், இன்னும் கள்ளம் செய்யணும், இன்னும் ஏமாற்றணும், பொண்டாட்டியை ஏமாற்றணும், பிள்ளையை ஏமாற்றணும், அம்மா அப்பாவை ஏமாற்றணும், இன்னும் உலகத்தில் ஓடிட்டே இருக்கணும். செத்து போனவன் பாக்கியவான் அல்ல இல்லையா? அப்படிப்பட்ட நம்மையாக்கும் நம்ம இன்னைக்கு ஜெபிச்சோம் அப்படி தானே? ஆண்டவரை இன்னும் எங்களை உயிரோடு வச்சிருக்கிறாருன்னு. வேற ஒன்றுக்கும் இல்லை, நல்லா அனுபவிக்க தான் உங்களை வச்சிருக்கிறாரு ஆண்டவர் அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உயிரோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் அல்லேலூயா. கர்த்தரோடு இல்லைன்னா பாடுகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் உண்டு அல்லேலூயா. அப்போ நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பார் அல்லேலூயா. நாம் உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளே பிழைச்சோம்னா கிறிஸ்து நம்ம கூட இருப்பார். இன்னும் நம்ம உலகத்துக்கு மறிக்காமல் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிச்சுன்னா அது பொய் அல்லையா? அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, அவங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. போராட்டத்துக்கு போகல, போராட்டம், நான் ரொம்ப நல்லவன் ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நடக்காது. ஏன் தெரியுமா? நம்ம உலகத்துக்கு மறிக்காத வரையில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மையுமே வராது அல்ல இல்லையா? அப்போ நீங்களும் நானும் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். நான் யாருக்குரியவன் அல்ல, எனக்குரியவன் அல்ல, பிசாசுக்குரியவன் அல்ல, என் கணவனுக்குரியவன் அல்ல, என் மனைவிக்குரியவன் அல்ல, என் பெற்றோருக்குரியவன் அல்ல. நான் யாருக்குரியவன்? ஏசப்பாக்குரியவன். ஹல்லேலூயா. நான் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் ஏசப்பாக்கு சொந்தம் அல்லையா? அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நாளும் இந்த ஈகோ வராது, நாங்கிற சுயம் வராது. எனக்கு விருப்பமானதை நான் என்ன செய்ய மாட்டேன்? செய்யவே மாட்டேன் அல்லையா? பைபிளில் ஒரு வசனம், ரொம்ப நல்ல வசனம், நீதிமொழிகள் 14:16 நினைக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் அல்லையா? பாருங்க, அவருக்கு சொந்தமானவன் அவனுக்கு செம்மையா தோன்ற வழியில் சொல்லுங்க போக கூடாது. அவருக்கு சொந்தம். அப்போ நான் யாருக்கு விரும்புகிற வழியில் தான் நடக்கணும்? அவர் விரும்புகிற வழியில் தான் நடக்கணுமே தவிர நான் விரும்புகிற வழியில் நடக்கக்கூடாது அல்லையா? பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு வந்திருக்கு எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தீங்களா அன்னைக்கு? சொல்லுங்க, எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கீங்க அப்படி தானே? கொண்டு வராதவங்க இருக்கீங்களா? அல்லே இல்லையா? நிறைய பேர் இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். வேலையை போச்சோம், அதுக்குள்ளே சாதனெல்லாம் கொண்டு போவீங்க தானே, அப்படி தானே? அது சர்ச்சுக்கு வரைச்சவே கொண்டு வரல, ஏன்னா இது அவருக்குள்ளது அல்ல இல்லையா?
சர்ச்சுக்கு வரைச்சும் என்ன செய்யணும்? அந்த சர்ச்சுக்கு வரைக்கும் என்ன தேவையோ அதை கையில் கொண்டு வரணும். அல்ல இல்லையா? அதுக்கு என்ன செய்யக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. அல்ல இல்லையா? சரி, பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். சீக்கிரமாக கொண்டு வாங்க பைபிள், வரும்போது பைபிள் கொண்டு வாங்க. அது நல்ல விஷயம். அப்போ பாருங்கள், நாம் ஆண்டவர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறாரோ அதை நான் என்ன செய்யணும்? அவருக்கு கொடுக்கணும். அப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் தான் யாருக்கு கொடுக்கணும்? ஏசப்பாக்கு வந்திருக்கணும். பாக்கி 6 நாளும் யாருக்கு கொடுக்கணும்? சொல்லுங்க. வேலையை கொடுக்கணுமா? நல்லா தெரிஞ்சுடுங்க. 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம யாருக்கு தான் கொடுக்கணும்? ஏசப்பா தான் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்க செய்கிறது என்னென்னா, ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுத்துரும். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. அது எத்தனை மணிக்கு வரும்? 2 மணிக்கு வரும். 2 மணிக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? சர்ச்சில் இருக்கிறோம். அதுக்கு பிறகு வாரம் ஃபுல்லாக யாருக்கு தான்? சொல்லுங்கள், யாருக்கு தான்? நமக்கு தான். அடித்து பொழிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக உள்ள வந்து இருந்துருக்கணும். ஆனால் நம்ம யாருக்கு சொந்தம்? உண்மையை சொல்லுங்கள், யாருக்கு சொந்தம்? 6 நாளும் அட்டகாசம் பண்ணிட்டு இந்த 7ஆவது நாள் பரிசுத்தமாக வந்திருந்தால் யாருக்கு சொந்தம்? கூட ஒருத்தர் வந்து நிற்பான். அவன் என்னமா சொல்லுவான்? அவன் எனக்குள்ளவன் சொல்லுவான். ஏசப்பா கொலை செய்ய பிடிக்க வரும்போது ஏசப்பா என்ன சொன்னார்? இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்குள்ளது ஒன்றுமே இல்லை. யாராவது நம்ம சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற நம்ம எத்தனை பேரும் யார்? பரிசுத்த சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆசாரிய ராஜரீக கூட்டம், அவருக்கு சொந்தமானவர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கிட்ட பிசாசுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு? சொல்லுங்க. இருக்கு, அப்படி தானே? ஆனால் நம்மளாம் யாருக்கு சொந்தம்? ஏசப்பாவுக்கு சொந்தம். யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ வருத்தப்படுவார். இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு நான் ஏசப்பாவுக்கு சொந்தம் சொல்லிச்சோம். யார் சந்தோஷப்படுவா? சொல்லுங்க, சொல்லுங்க, யார் சந்தோஷப்படுவா? பிசாசு. சொல்லு சொல்லு, நல்ல சொல்லு, ஏசப்பாவுக்கு சொந்தம் சொல்லு. இங்கே எப்படி நீ எங்கே தான் வருவா? 2 மணிக்கு தானே, அதுக்கப்புறம் எங்கே தான் வருவா? இங்கே வருவா இல்லை? சொல்லு சொல்லுன்னு அவன் வெளியே நின்று அவன் சிரிச்சிட்டு இருக்கான். உள்ளே வர முடியாது அவனுக்கு. ஏன்? அவனுக்கு ஆளாக தான் நம்மளை அனுப்பி விட்டுறானே உள்ள. நீங்கள் போய் உள்ளேருந்து எல்லாம் கேட்டுருவாங்க, நான் வெளியே நின்றுக்கிறேன். நல்லா தெரிஞ்சிடுங்க, ஏசப்பாவுக்கு சொந்தன்னா ஏசப்பா விரும்புகிற வரி நடக்கணும். அல்ல இல்லையா? அப்போ நான் ஏசப்பாவுக்கு சொந்தன்னா எனக்குள்ள எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? சொல்லுங்கள். நீங்கள் வச்சுருக்கிற ஃபோன் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்கள். நீங்கள் இயேசுக்கு சொந்தம், அப்படி தானே? அப்போ உங்கள் கையில் இருக்க ஃபோன் யாருக்கு சொந்தம்? அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் சொந்தம், அப்படி தானே? கொஞ்சம் அதை பார்ப்போம், கொஞ்சம் இதை பார்ப்போம். அந்தெல்லாம் டக்குன்னு ஏசப்பா ஞாபகம் வந்தோன்னா பாட்டை வச்சுருவோம். பாட்டு, ஒரே பாட்டு, எப்பவும் கிறிஸ்தவ பாட்டு. அடுத்து ஒரே மெசேஜு. அப்புறம் யாரும் சுற்றி இல்லைன்னா டக்குன்னு அவனுக்கு சொந்தம் ஆயிடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இயேசுக்கு சொந்தம்னா உங்கள் கார் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்கள். உங்கள் பைக் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு இருக்கிற எல்லாமே யாருக்கு சொந்தம்? உங்களுக்குள்ள எல்லாவற்றினாலும் நீங்கள் யாரை தான் மகிமைப்படுத்தணும்? இயேசுவை தான் மகிமைப்படுத்தணும். அல்ல இல்லையா? அதுதான் உண்மையான பரிசுத்த ஜனம். அல்ல இல்லையா? அதுதான் உண்மையான பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். அல்ல இல்லையா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அல்ல இல்லையா? உங்கள் வீட்டில் நீங்கள் வைஃபை வச்சுருக்கீங்க, ஓகே? பக்கத்தில் ஏசப்பாவை அறியாத ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, அக்கா நான் உங்களுக்கு பாதி பைசா தாரேன், நானும் வைஃபை ஷேர் பண்ணிக்கிறேன், பாஸ்வேர்டு தருவீங்களா? நீங்கள் கொடுக்குறீங்க, ஓகே? உங்களுக்கு இப்போ என்ன ஆச்சு? பாதி பைசா கிடைக்கும். அவர் அதை வைஃபை எடுத்துகிட்டு 24 ஹவர்ஸு சினிமா பார்க்குறாரு, ப்ளூ ஃபிலிம் பார்க்குறாரு, கெட்ட காரியெல்லாம் பார்க்குறாரு. அப்போ இதில் யாருக்கு பங்கு? சொல்லுங்கள், யாருக்கு பங்கு? அப்போ உங்களுக்குள்ள எல்லாமே ஏசப்பாக்கு தான் சொந்தம். அல்ல இல்லையா? அதே ஒரு
உங்களை மாதிரி ஒரு பரிசுத்த ஜாதி பக்கத்தில் இருந்தால் கொடுங்க. லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஆட்களுக்கும் அதை ஷேர் பண்ணிடாதீங்க. அல்ல இல்லையா? உங்கள் காரு அது உங்களுக்குரியது இல்லை, அது யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? ஏசப்பாக்கு சொந்தம். இப்படி எல்லா காரியமே உங்களுக்குள்ள எல்லாமே யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? ஏசப்பாக்கு சொந்தம். உங்கள் பிள்ளைகள் யாருக்கு சொந்தம்? ஏசப்பாக்கு சொந்தம். பாருங்கள், ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, ஆண்டவர் நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. எப்படி? உன் உடம்ப எனக்கு தானு. அவர் என்னமா சொல்றாரு? நீ ஒப்பு கொடு. ஏன்? அது யாருக்குள்ளது? எனக்குள்ளது. அல்ல இல்லையா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆண்டவர் கேட்கல உன் சரீரத்தை நீ எனக்கு தருவியா கேட்கல. ஏன் கேட்கல? இது யாருக்குள்ளது? சத்தமாக சொல்லுங்க. அவர் பெர்மிஷன் கேட்கல. அவர் சொல்றாரு, உன் சரீரத்தை ஜீவ பலியா யாருக்கு ஒப்பு கொடு? எனக்கு ஒப்பு கொடு. அதுதான் நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆனால் நம்ம ஆராதனையில் என்ன உண்டு? பயங்கர பாட்டு உண்டு, கையடி உண்டு, சத்தம் உண்டு, சரீரம் மட்டும் எங்கேயோ இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில் நம்ம முழிச்சு ராத்திரி தூங்க போகும்போது ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்லணும், மகனே மகளே, நீ இன்றைக்கு என்னை உண்மையாய் ஆராதித்தாய். அப்படின்னா என்ன தெரியுமா? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும் சொல்லுங்க? முழு நேரமும் சர்ச்சுக்கு வர சமயம் மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வேலை செஞ்சாலும் எங்கே போனாலும் உங்கள் சரீரம் ஏசப்பாக்கு சொந்தம். நீங்கள் உலகத்துக்குள்ளே போனாலும் உங்கள் சரீரம் யாருக்கு சொந்தம்? ஏசப்பாக்கு சொந்தம். அல்ல இல்லையா? இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம், உலக மனுஷங்களோடு கூட இருக்கிறோம், உலக மனுஷங்களோட பேசுகிறோம், பழகிறோம். ஆனாலும் அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? உறவு இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா? அதாவது அவர்களோடு நாம் கலந்து இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இங்கிலீஷில் அழகாக சொல்லலாம், அவங்க கூட மிங்கிள் ஆகலாம், மிக்ஸ் ஆகக்கூடாது. அல்ல இல்லையா? உலகத்தில் நம்ம மிங்கிள் ஆகாமல் வாழவே முடியாது. அப்படி தானே? ஒரு என்ன இப்போ பஸ்ஸில் ஏறி போகும்போது நான் ஒத்தைக்கு நான் பரிசுத்த சன்னதி தனியாக ஒரு சீட்டில் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. கூட பக்கத்தில் இருக்கும், அப்போ தான் சிகரெட்டை குடிச்சிட்டு வந்திருப்பான். வந்தோடனே தெரிஞ்சவனாக இருப்பான், கையும் தருவான். இந்த கை தரும்போது நம்ம கையிலையும் என்ன வந்துடும்? என்ன வாசனை வரும்? சிகரெட்டு வாசனை வரும். கொஞ்சம் கழிஞ்சு யாராவது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து கிட்ட வந்தோன்னா அவனுக்கு நம்ம மேலேருந்து என்ன போகும்? அப்போ இவன் அங்கே தான் பரிசுத்தம் போல இருக்குது, வெளியில் வந்த நம்மாள் போல இருக்குது. அப்படி தானே? உங்களுக்கு புரியுதா? நம்ம பஸ்ஸில் போகும்போது கூட 50 பேர் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்கள், எந்த உறவும் இல்லை. ஒரே இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே இருக்கும்போது நம்மெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஒருத்தங்க பார்த்தா தெரியாத முகம் பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம்? சிரிப்போம். தெரியாதவங்க பேசினாலும் பேசுவோம். அவங்களுக்கு யாருக்கா கால் தட்டினா நம்ம ஐயோன்னு கூப்பிடுவோம், தூக்குவோம், எல்லாம் செய்வோம். இதெல்லாம் வேணும். ஆனால் அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? அவன் சிகரெட்டு குடித்தனால நம்மளும் சிகரெட்டு குடிக்க முடியாது, அவன் தண்ணி அடித்தனால நானும் தண்ணி அடிக்க முடியாது. போகிறதெல்லாம் அவங்க கூட தான். எல்லாம் தெரிஞ்சுடுங்க. அப்போ ஏசப்பா எப்படி உலகம் முழுவதும் இருக்கிறார்? ஏசப்பா ஏசப்பா இல்லாத இடமே இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் ஏசப்பா இருக்கிறாரு. ஆனால் எல்லாரும் இயேசுக்குரியவர்கள் அல்ல. அல்ல இல்லையா? வேதத்திலே சொல்லியிருக்கிறாரு, ஆகிலும் அவர்களில் அநேகம் இடத்துல அவர் பிரியமாய் இருக்கவில்லை. எல்லாரும் எங்கே தான் வந்தாங்க? எகிப்திலிருந்து தான் வந்தாங்க. எல்லாரும் செங்கடலில் கடந்து தான் வந்தாங்க. எல்லாரையும் வனாந்தரத்தில் போஷித்தார். ஆனால் கடைசியில் வேதம் சொல்லுது, ஆகிலும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமாய் இருக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுவுக்கு சொந்தம்னா, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டது உண்மைன்னா, நீங்களும் நானும் உலகத்திலிருந்து கரைபடாதபடி இன்னைக்கு ஆண்டவரை சார்ந்திருப்பது உண்மைன்னா, எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று? அல்ல இல்லையா?
இந்த உலகத்தில் நாம் பிரியமாக இருக்கிற நாள் வரையிலும் அவர் நம்மேல் பிரியமாக இருக்க மாட்டார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. நம்ம உலகத்துலேயும் சிநேகம் வச்சுட்டு ஆண்டவர்கிட்டையும் சிநேகமாக இருப்போம்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் வேற விபச்சாரம். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 16:26 வாசிங்க. அது என்ன சொல்லியிருக்கு பாருங்க. மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:4 வாசிங்க. யாக்கோபு 4:4. விபச்சாரரே, யாருக்கு சொல்றாரு தெரியுமா? புதிய ஏற்பாட்டு இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம். அப்போ உலகத்தோடு சிநேகம் வச்சுட்டு ஆண்டவர்கிட்டையும் சிநேகம் வைக்கிறதுக்கு பேர் என்ன? அவங்களுக்கு பேர் என்ன? விபச்சாரக்காரர்கள். அல்லேலூயா. அவர் சொல்ற பாருங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பகைக்கவே வேண்டாம். உலகத்துக்கு சிநேகிதமாக இருந்தாலே யாருக்கு பகைதான்? தேவனுக்கு பகைதான். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சிடுங்க, நாம் எப்போ இந்த பகை நமக்கும் தேவனுக்கு வருதுன்னா எப்போ நாம் மறந்து போகிறோமோ நான் தேவனுக்கு சொந்தமானவன் என்று. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஒரு காலம் மறக்கக்கூடாது, நான் தேவனுக்கு சொந்தமான ஜனம். என்னை உண்டாக்கினவர் தேவன். அல்லேலூயா. உங்களை மாத்திரம் இல்லை, என்ன மாத்திரம் இல்லை, முழு உலகத்தையும் உண்டாக்கினவர் யார் தான்? தேவனே. ஆனாலும் எல்லாரையும் ஆண்டவர் சொல்ல இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லலை. அல்லேலூயா. எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல பிசாசின் பிள்ளைகள்னு சொல்லலை. யார் பிசாசின் கிரியையில் இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, அவர்கள் பிசாசின் பிள்ளைகள். யார் தேவனுக்கு பிரியமாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தம் ஆகணும்னா நன்றா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். அல்லேலூயா. அப்போ இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் எனக்கு பிரியமானதை செய்ய மாட்டேன், அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வேன். ஏன்னா நான் எனக்கு சொந்தமானவன் இல்லை, அவருக்கு சொந்தமானவன். அல்லேலூயா. எனக்குள்ள எல்லாமே அவருக்கு சொந்தம், என் பிள்ளைகள் எல்லாருமே அவருக்கு சொந்தம். ஏன்னா யோசுவா சொல்கிறார் பாருங்க, யோசுவா 24:15, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொந்தம் இல்லை, யாருக்கு சொந்தம்? ஏசப்பா சொந்தம். அதனால உங்கள் பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸுக்கு அனுப்பக்கூடாது. எங்கே அனுப்பணும்? சர்ச்சுக்கு அனுப்பணும். டியூஷனுக்கு அனுப்பக்கூடாது. எங்கே அனுப்பணும் சொல்லுங்கள்? ஏன்? அவங்க யாருக்குள்ளவங்க இல்லை, நீங்கள் தான் பெற்றது, உங்கள் வயத்தில் தான் இருந்தது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா. அந்த பிள்ளைய இல்லை கவனமாக கேளுங்க, இந்த உலகத்தில் அது வாழுகிற நாளெல்லாம் தேவனுக்கு உகந்த பிள்ளையாக நீங்கள் வளர்ப்பீங்கன்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அது யாருக்கு பிள்ளை? வேதம் சொல்றது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன? அவருக்கு ட்ரெஷர், அவருக்கு பொக்கிஷம். அதான் அதுக்கு அர்த்தம். நம்ம பிள்ளைகள்லாம் அதான் அதுக்கு சொல்லுது, நான் கழுதை குட்டின்னு சொல்லுது. நம்ம சும்மா இல்லாதவளை திட்டுது கழுதை குட்டி. இன்னைக்கு பாடிட்டாங்களே, நாங்கள்லாம் கழுதை குட்டின்னு. இதெல்லாம் யார் தெரியுமா? கர்த்தருடைய பொக்கிஷங்கள். நம்ம பிள்ளைகள் யாருக்குள்ளவங்க? கர்த்தருடைய பொக்கிஷங்க. அந்த பொக்கிஷத்தை அவர் விரும்புகிற பிரகாரம் வளர்த்து அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் உங்களை அப்பா அம்மாவை வச்சுருக்காங்க. ஆனால் அது யாரை பார்த்து தான் வளரும்? யாரை பார்த்து தான் வரும்? அப்பா அம்மாவை பார்த்து தான் வளரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை உங்கள் பிள்ளைகளும் செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிற வசனத்தில், பைபிளில் சொல்கிறது, பிள்ளைகள் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதை யாரை பாதிக்கும்? யாரை பாதிக்கும்?
பிள்ளைகளை பாதிக்கும். அதனால் பிள்ளையாண்டவன் நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து. முதிர் வயதில் அதை விடாதிருப்பான். பிள்ளையை பிறம்பினால் தண்டை. ஒரு வேளை அடித்தா அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். அப்போ பிள்ளை யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். பரவாயில்ல, இன்னைக்கு பரவாயில்ல, நீ இன்னைக்கு டியூஷன் போயிட்டு வந்துரு, பரவாயில்ல, இன்னைக்கு பரவாயில்ல, நீ இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் கல்யாணம் விட்டு போயிட்டு வந்துரு, பரவாயில்ல, ஏசப்பா தெரியும். ஏசப்பா தெரியும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் பிள்ளைய தேவனை விட்டு தூரம் போக செய்கிறீங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்போ நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுறீங்களோ நான் எனக்கு சொந்தமானவன் இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி அனுப்பவே மாட்டீங்க. நீங்கள் சபைக்கு போனால் உங்கள் பிள்ளைகளும் சபைக்கு வரணும், இல்லையா? நீங்கள் ஆராதனைக்கு போனால் உங்கள் பிள்ளைகளும் ஆராதனைக்கு வரணும். சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 6:19 வாசி 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று. பாருங்க, ஆண்டவர் இங்க நல்ல கவனமா கேளுங்க. ஒண்ணுக்கு உதவாத நம்முடைய சரீரம் யாருக்கு ஆலயமா? தேவனுடைய ஆலயமா, அல்லையா? ஆண்டவர் பெர்மிஷன் கேட்டு நம்மளை அவருக்கு ஆலயமாய் மாற்றல, நம்மகிட்ட கேட்டு ஆலயமாக மாற்றல. அவரே நாம் அவரை அறிந்தபடினால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறோம், அல்லையா? அப்போ நீங்களும் நானும் யாரும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்து போட்டால் நான் அவனை கெடுத்து போடுவேன். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் உங்களை கெடுப்பார், அல்லையா? அப்போ தேவனுடைய ஆலயம்னு சொல்லும்போது அது நம்முடைய சொந்த சரீரம். நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். இதை நாம் கெடுத்து போட்டால் கர்த்தர் நம்மை கெடுத்து போடுவார், அல்லையா? அல்லையா? அடுத்தது, நம்முடைய எல்லா சம்பாத்தியம், நம்முடைய எல்லா வரத்து, நமக்கு வரக்கூடிய சம்பாத்தியத்தில் 10ல் 1 யாருக்குள்ளது? 10ல் முதல் யாருக்குள்ளது? கர்த்தருக்குரியது. அதை தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார், இல்லையா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சில சபைகள்லாம், சில சர்ச்சுகளில் அரிசியெல்லாம் கொண்டு காணிக்க வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அரிசியை கொண்டு காணிக்க வைப்பாங்க. அது என்ன தெரியுமா? அவங்க சமைக்கிறதுக்கு முன்பாக ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக ஒதுக்கி வைப்பாங்க சமைக்கிறதுக்கு முன்பாக. அது யாருக்குள்ளதான்? யாருக்குள்ளது? கர்த்தருக்குரிய, ஆசாரியனுக்குரியதுன்னு அதை எடுத்து வைப்பாங்க. ஆசாரியன் புசிக்கிறது என்னது? பரிசுத்தமானது, அல்லையா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. லேவியராகமம் 22:7 வாசிங்க. லேவியராகமம் 22:7. சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான், அதன் பின்பு அவன் பரிசுத்தமானவைகளை புசிக்கலாம். அப்ப ஆசாரியன் புசிக்கிறது என்னது? பரிசுத்தமானது. ஏன் நாங்கள் எனக்கு இது தெரியவே தெரியாது, எதுக்கு இந்த அரிசியெல்லாம் கொண்டு காணிக்க வைக்கிறாங்க? ஒவ்வொரு வாரமும் கொண்டு வைப்பாங்க, ஒரு டப்பாவில் கொண்டு வைப்பாங்க. அது என்னென்னா, அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் சமைக்கிறதுக்கு முன்பாக ஒரு படி அரிசி எடுத்து என்ன செய்வாங்களாம்? ஒதுக்கி வச்சுருவாங்க. இன்றைக்கி தான் யாருக்கும் அரிசி வேண்டாம், அன்றைக்கி அப்படி அரிசியை கொண்டு காணிக்க கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் அரிசியாக கொண்டு வராண்டா, அதுக்குள்ளே பைசாயை கொண்டு காணிக்க வைங்க, ஒதுக்கி வச்சு, இல்லையா? நல்லா இருங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டர் வராருன்னு வைங்க. உங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டர் 1 மாதம் தங்கி இருக்கிறார், 30 நாள் தங்கியிருக்கிறார். அவருக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? சந்தோஷமாக கொடுப்பீங்க, அப்படி தானே? அப்போ அந்த 30 நாளுக்குள்ளே அரிசி. டீ குடிப்பீங்களா? டீ கொடுப்போம், அப்படி தானே? டீயில் சுகர் போடுங்க, எங்களுக்கு சுகர் இல்லை. சுகர் போடுவீங்களா? சுகர் போடுவீங்க. நீங்கள் அதை எடுத்து வைக்கும்போது அதை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார், இல்லையா? இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தால் நீங்கள் ஜெபிச்சா என்ன செய்கிறீங்க? காணிக்க கொடுக்குறீங்க, அப்படி தானே? அது உங்கள் பைசா. நீங்கள் காணிக்க கொடுக்கும்போது அதை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார், இல்லையா? அப்போ நல்லா தெரிஞ்சுடுங்க, உங்களுடைய வருமானத்தில் அந்த 10ல் முதல் யாருக்குள்ளது?
பரிசுத்தமானது அது கர்த்தருக்குரியது. அல்லையா? நான் ஏற்கனவே அன்னைக்கும் சொல்லி தந்தேன் உங்களுக்கு. ஆண்டவர் அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அப்போ காணிக்கை நமக்கு வருகிற எல்லா வருமானத்திலும் 10ல் முதல் யாருக்குள்ளது? கர்த்தருக்குரியது. அதை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? பரிசுத்தமாக. நீங்கள் கொடுக்கும்போது அது பரிசுத்தமாகும். அப்போ அதை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு பரிசுத்தமாக்கி தருவார். உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லையா? அப்போ நல்லா தெரிஞ்சுடுங்க. முதல்ல நான் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். எனக்குரிய எல்லாமே யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். என் பிள்ளைகள் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். என்னுடைய சம்பாத்தியத்தில் 10ல் முதல் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அல்லையா? இந்த 4 காரியங்கள்லையும் நம்ம சரியாகும்போது நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்த சன்னதியாய் மாறுவோம். அல்லையா? வேதம் தெளிவாய் சொல்லுது, நாம் அவருக்கு சொந்தமான ஜனம். ஆமென். பரிசுத்த சன்னதி, தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லையா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வரணும்னா முதல்ல நினைக்கணும், நான் என்னுடைய நல்ல, நான் கர்த்தருக்குரியவன். அல்லையா? நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். கர்த்தருக்கு சொந்தமான ஒரு பொருள் கர்த்தர் விரும்புகிற இடத்துல தான் இருக்கணும். அல்லையா? அவர் விரும்பாத எதையுமே நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவர் விரும்பாததை பேசக்கூடாது. அவர் விரும்பாததை பார்க்கக்கூடாது. அல்லையா? அப்போ என்ன செய்யணும்னா, அவர் விரும்பாதது நமக்கு எப்படி தெரியும்? வேதத்தில் எதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கோ அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. வேதத்தில் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோ அதை கண்டிப்பாக செய்யணும். அல்லையா? அல்லையா? பாருங்க, இந்த வேதம்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லையா? வேதம் தெளிவாக சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை நம்ம பார்த்ததில்ல, அவருடைய வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. அல்லையா? இந்த வார்த்தையின்படி செய்யும்போது கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவருடைய வசனமே உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லையா? இந்த வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். இந்த வசனத்தின்படி செய்யும்போது இந்த வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை பரிசுத்தமாய் மாறணும் சொல்லுங்க. அப்போ ஒன்று நினச்சிக்கிடுங்க, நான் எனக்குரியவன் அல்ல, நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். அல்லேலூயா. நீங்கள் அந்த நினைவு உங்களுக்குள்ளே வந்தாலே, இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணினாலே, உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிற பரிசுத்தமாய் மாறும். அல்லையா? நீங்களும் நானும் என்ன முயற்சி எடுத்தாலும் பரிசுத்தமாக முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் மாத்திரமே பரிசுத்தமாக முடியும். அல்லையா? இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. வேதம் சொல்றது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லையா? அவருடைய வார்த்தை மாறாதது. உலகத்தின் எல்லாம் அழிஞ்சு போகும், வானம் பூமி அழிந்து போகும், அவருடைய அவர் உண்டாக்கின சகலம் அழிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. அல்லையா? அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிறோம், தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிற கர்த்தர். அல்லையா? எப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து இருக்கிறாரோ, அதுபோல நீங்களும் நானும் பிரிந்து அவருக்கென்று வாழும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவார். அல்லையா? பாருங்க, வேதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:10. உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க பாருங்க. இவங்க கூட நம்ம பேசாம இருக்க முடியாது, போகாம வராம இருக்க முடியாது. ஆனா அவங்க கூட எப்படி இருக்க கூடாதா? அப்படி கலந்து இருக்க கூடாது. கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரர் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அல்லையா? பாருங்க, ஒருவன் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்த அவங்க கூட என்ன செய்யக்கூடாது? கலந்து இருக்கக்கூடாது. அவங்க கூட நம்ம பேசாமல் பார்க்காம இருக்க முடியாது. ஆனால் அவங்க கூட என்ன செய்யக்கூடாது? உறவு வைக்கக்கூடாது. அவங்களுக்கு நமக்கும் ஒரு
வித்தியாசம் வேணும். அல்லையா? அதனால் நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவார். அல்லையா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த உலகத்தை வெறுக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, உமக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஒன்றுக்கு உதவாத எங்களை நீர் இன்னமும் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எந்த தகுதி இல்லாத எங்களையும், எந்த லாயக்கில்லாத எங்களையும் இன்னும் நீர் நேசித்து அழைத்து கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறப்பா, இது உங்களுடைய கிருபை. இந்த கிருபையில் நாங்கள் நிலைத்திருக்க அப்பா, எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் தப்பு வைத்து கொள்ள, இறுதி வரை நிலைத்து நிற்க, பெற்ற ரட்சிப்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லோரும் கேளுங்க. பாருங்கள், அவர் நம்மளை சேர்த்து கொள்ளாவிட்டால், அவர் நமக்கு இரக்கம் செய்யாவிட்டால் நாம் ஒருவர் கூட ரட்சிக்கப்பட முடியாது. எல்லோரும் கேளுங்க. நம்முடைய கிரியைகள் நிமித்தம் அல்ல, அவருடைய உண்மையின் நிமித்தம். ஆமென். நீங்களும் நானும் உண்மையாக இருந்ததுனால அல்ல, அவர் உண்மையாக இருக்கிறபடினால. நீங்களும் நானும் நல்லவர்களாக இருந்தபடினால அல்ல, அவர் நல்லவராக இருக்கிறபடினால. நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால அல்ல, அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால நம்மை இன்றைக்கு அவர் நேசிக்கிறார். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, எனக்குள்ள எல்லாவும் அது உமக்கு சொந்தமானது ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, என்னை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். நாம் கேட்ட சத்திய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள். நாம் பரிசுத்தமாய் நம்மால் வாழ்ந்துவிட முடியாது. நமக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், பாவமில்லாத பரிசுத்த இரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை நான் பரிசுத்தமாகணும்னு விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் முடியலை, சில பாவத்தை விடணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் விட முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு பரிசுத்தமாக்குகிற அபிஷேகம் உண்டு. வேதம் சொல்லுகிற அவருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். அவர் வாக்கினாலே உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ கரைகள், சாப கரைகள், என்னால் பரிசுத்தமாக முடியலைன்னு நினைக்க பாவங்கள், விட முடியாத காரியங்களை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விட வைக்க தேவனாலே கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயம் தேவனுக்கு மகிமையாக மாற வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரம் உண்டாகட்டும். நாங்கள் தீர்மானம் எடுப்பது மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்து உம்மை பின்பற்றி வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தியை பகிர்ந்து கொண்ட தேவதாசரின் குடும்பங்களையும் ஆசீர்வித்து பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். ஆமாண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் உம்மை தரிசிக்க முடியாது, உமக்காக வாழ முடியாது. ஆதலால் ஒரு தீர்மானம் எடுத்து உண்மையா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய வலக்கரத்தை வைத்து ஆசீர்வதிங்க. கரங்களை வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளையும் அபிஷேகிங்க, ஆசீர்வதிங்க. சாட்சிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே, சாட்சிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாக நமக்கு சாட்சிகளாய் மாறட்டும். ஆமாண்டவரே, பாவத்துக்கு காரணம் சாத்தான் ஆண்டவரே, ஆனால் நீர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்கள் வாழ்க்கை மகிமையா மாற வேண்டும் என்று விரும்புறீங்கப்பா. இந்த நாளில் கடந்து வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. ரட்சித்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுடமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியம் இன்றும் என்றும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடும் உலகமெங்கும் இருக்கிற தேவ ஜனங்களோடும் பரிசுத்தவான்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயாம், அல்லேலூயாம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.